வணக்கம் மக்களே! இந்த ஒரு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டு மாடி தோட்டத்திலேயே பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு வெத்தல வந்து வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதிலிருந்து தாங்க நம்ம இப்போ கட்டிங் எடுத்து அடுத்த வெத்தல நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலான்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம வளர்ந்து வளர்ந்திருக்க இந்த செடியில இருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த அளவுக்கு இந்த மாரி வேர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே இந்த வேர்கள் சின்ன சின்னதா வந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த கட் பண்ண வெத்தலைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன இந்த க்ரோ பேக்ல வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இதில மண்புழு உரமும், கோகோ பீட் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த வெத்தலைக்கு நம்ப இந்த பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த பவுடர் நம்ம எதுக்காக சேர்க்கிறோம்னா, ரூட் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டா வரதுக்காக நம்ம இந்த பவுடர் சேர்க்கிறோங்க. நம்ம பவுடர் இல்லன்னா கூட இந்த வெத்தல வந்து நம்ம சாதாரணமா வச்சா அழகா நம்மளுக்கு வந்து புடிச்சிட்டு வந்துரும். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க வெத்தல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைஸ்ல கூட இல்லங்க. இன்னும் நான் சின்னதா கொஞ்சோண்டு வேரோட தான் எடுத்துட்டு வந்து சும்மா தான் வச்சேன். அது இத்தனைக்கும் 12க்கு 12 க்ரோ பேக் தாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பரா வளர்ந்ததுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோல முன்னாடி பார்த்துருப்போம். இப்ப நம்ம நல்லா தண்ணி ஊத்தி விட்டுட்டு, இந்த மாரி ஜிப்லாக் கவர் இல்ல பிளாஸ்டிக் கவர் இருந்தா அந்த மாரி மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 20 டேஸ்க்கு வந்து நம்ம நல்லா நிழல் பகுதியில வச்சிடலாம். அப்புறம் என்னங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலேயே இந்த மாரி நல்லா சூப்பரா வந்து வெத்தல செடி வளர்க்கலாம். இது கும்பகோணம் கார வெத்தலங்க. நல்லா வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது. டெய்லியும் ஒரு வெத்தல நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில இயற்கையான முறையில வளர்த்து நம்ம சாப்பிட்டு வரலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.